கர்நாடகாவில் திருமணத்துக்கு மறுத்த பெண்ணை காருடன் ஏரியில் தள்ளி கொலை செய்த நபர் போலீசாரிடம் சிக்கியுள்ளார். ஒருதலை காதல் வெறி கொலையில் முடிந்தது எப்படி? கர்நாடக மாநிலம் ஹாசன் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் 34 வயதான ரவி. இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் குழந்தைகள் உள்ளனர். ரவி அதே பகுதியைச் சேர்ந்த ஸ்வேதா என்பவரை ஒரு தலையாக காதலித்து வந்துள்ளார். ஸ்வேதா ஏற்கனவே திருமணமானவர். இவர் கணவரை விட்டு பிரிந்து பெற்றோருடன் வசித்து வந்துள்ளார். ரவியும் ஸ்வேதாவும் ஒரே நிறுவனத்தில் பணியாற்றி வந்த நிலையில் அவர்களுக்குள் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. நண்பர்களாக பழகி வந்த நிலையில்தான் ரவி தனது காதலை கூறி வற்புறுத்த ஆரம்பித்துள்ளார். ஆனால் ஸ்வேதாவோ ரவியின் வற்புறுத்தலை கடுமையாக கண்டித்துள்ளார். ரவி பலமுறை தனது காதலை ஸ்வேதாவிடம் தெரிவித்த போதும் அவர் மறுப்பு தெரிவித்துள்ளார். உங்களுக்கு ஏற்கனவே திருமணமாகி மனைவி மற்றும் குழந்தைகள் உள்ளனர். அவர்களுடன் நீங்கள் அமைதியாக வாழுங்கள் என்று அறிவுரை கூறியிருக்கிறார். ஆனாலும் ரவிக்கு ஸ்வேதா மீது உள்ள காதல் குறையவே இல்லை. தொடர்ந்து வலியுறுத்திய போதும் ஸ்வேதா தனது காதலை நிராகரித்து வந்ததால் ரவி ஆத்திரமடைந்துள்ளார். சம்பவத்தன்று ரவியும் ஸ்வேதாவும் ஒரே காரில் பயணித்துக் கொண்டிருந்தனர். அவர்கள் சந்தனஹள்ளி என்ற பகுதியில் உள்ள ஏரிக்கரை ஓரமாக காரில் சென்று கொண்டிருந்தனர். அப்போது ரவி ஸ்வேதாவை காதலிப்பதாக கூறி அழுத்தம் கொடுக்க ஆரம்பித்தார். உனக்காக குடும்பத்தை விட்டு வந்து விடுகிறேன், தனியாக வாழலாம் என்று வற்புறுத்த ஆரம்பித்தார். இதனால் எரிச்சல் அடைந்த ஸ்வேதா வழக்கம் போல கடுமையாக கண்டித்து ரவியின் காதலை நிராகரித்தார். இதனால் ஆத்திரம் தலைக்கேறிய ரவி காருடன் ஏரிக்குள் பாய்ந்து விட்டார். இதில் காருக்குள் இருந்த ஸ்வேதா தண்ணீரில் மூழ்கி இறந்து விட்டார். ஆனால் ரவி நீச்சல் அடித்து வெளியே தப்பித்து வந்து விட்டார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் காருடன் ஏரியில் மூழ்கி இறந்த ஸ்வேதாவின் உடலை மீட்டு உடற்கூராய்விற்காக அனுப்பி வைத்தனர். உயிர் தப்பிய ரவியிடம் விசாரணை நடத்திய போது கார் தற்செயலாக ஏரியில் விழுந்ததாகவும் தான் நீந்தி வந்து உயிர் தப்பியதாகவும் நாடகமாடியிருக்கிறார். ஆனாலும் ஸ்வேதாவின் உறவினர்கள் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர்.